சந்தோஷ், நான் கிளம்பட்டுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்ல மாட்டீங்களா? கிளம்பு. இதை விட தலையாட்டினதே நல்லா இருந்துச்சு. அனி போலாமா? ஒரு நிமிஷம், நான் வெளியில வெயிட் பண்றேன். அத்தை, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மாமாவுக்கு அட்டாக் வந்ததுல இருந்து சந்தோஷ் கொஞ்சம் மூட் அவுட்டா தான் இருக்காரு. நைட்டு கூட சரியாவே தூங்கல. டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க பாத்துக்கங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன் அத்தை. பாரதி, சந்தோஷ் எப்பவுமே என்கிட்ட கோவமா பேசினதே இல்ல. பாவம், அவன் மனசுக்குள்ள ஏதோ கவலையா இருக்கான். அவன் முகத்தை பாத்தியா? சந்தோஷாவே இல்ல. அதான் எனக்கு கவலையா இருக்கு. அத்தை, 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிடும். நான் வரேன் அத்தை. வரேன் மாமா. சரிம்மா. பாய் சந்தோஷ். ஏண்டா சந்தோஷ், உனக்கு என்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே என்ன துவம்சம் பண்ணி நார கீழ்ச்சி போடணுன்ற அளவுக்கு ஒரு கொலைவெறி வருது இல்லை? ஒருவேளை அதை அடக்கத்தான் இப்படி ஜாகிங் பண்ணுறியோ? ஓடி ஓடி அந்த ஆத்திரத்தை தீர்த்துக்கிற. இந்த சந்தோஷ் காஃபி இந்தா. எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கஷ்டம்தான் இல்லை, ஆனால் வேற வழி இல்லைடா. உன் அப்பனுக்காக நீ உன் ஆத்திரம் வெறி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அதை ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். ஐ கேன் கிவ் யூ சம் சஜஷன்ஸ். இந்த ஜாகிங் மாதிரி வை டோன்ட் யூ ட்ரை யோகா அண்ட் மெடிடேஷன்? அதில் ஒரு டூயல் அட்வான்டேஜ் இருக்குது. யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், மனசு அப்படியே சாந்தமாகி ஒரு அமைதி கிடைக்கும். ப்ளஸ் போனஸ் என்னன்னா, என்னை பார்த்தோன்னே அப்படியே கொலை பண்ணணும்னு உனக்கு ஒரு வெறி வருது இல்லை? அந்த வெறி அப்படியே அடங்கி போயிடும். என்ன சொல்கிற, சேர்த்து விட்டுமா? என் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு ஒரே காரணத்து நீ தப்பிச்சுட்டு இருக்கப்பா. ஆடு ஆடு ஆடு. ஒன்னு அடிச்சா நான் டென்ஷன் ஆவாரு. அந்த நாயுடு அவன் அடிச்சா அடுத்தது நீடா. ஏய் நாயுடு, என்னையாச்சு? சார், நீங்க சொன்ன மாதிரி நான் நெல்லூருக்கு அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருந்தேன்னா. ஏய், நெல்லூர் பயண கதையா கேட்டாங்க உங்ககிட்ட? என்ன நடந்ததுன்னு ஷார்ட்டா சொல்லு. சந்தோஷம் தான் நாங்க
வந்தார் சார். வந்து பொருட்டி பொருட்டி அடி பின்னிட்டார் சார். இப்ப நான் நெல்லூருக்கு போகல சார். ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார் போலான்னு இருக்கேன் சார். உங்களையும் திரும்ப அடிப்பார் நினைக்கிறேன் சார். எங்கேயாவது ஓடிடுங்க சார். அப்பா அப்பா அம்மா. எங்க புத்திசாலி சார், டிஃபன் கேட்டீங்களே, சாப்பிட வரீங்களா? நேடி கிண்டலா? கண்ணு முன்னால நிக்காத, கொன்னுடுவேன். படி. என்னடா நாயுடு அடிச்சா நீ பெரிய ஆளா? ஒன்ன கூட தாண்டா அடிச்சேன். இப்ப என்னதுக்கு? இங்க பாரு சந்தோஷ், நல்லா யோசிச்சு நிதானமா முடிவெடுக்க வேண்டிய ஆபத்தான கட்டத்தில் நீ இப்போ இருக்க. இந்த மாதிரி நேரத்தில் போய் முட்டாள்தனமாக இமோஷனலாக ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோ, அதனால இழப்பு உனக்கு தான்றது உனக்கு புரியல. சாதாரண இழப்பாது, மிகப்பெரிய இழப்பு. அதுவும் இந்த குடும்பமே தாங்க முடியாத இழப்பு. அதெல்லாம் புரிஞ்சு கூட ஏன்டா இப்படி செய்யற? ஒழுங்கா போயிடு, அடிச்ச கொன்னுரும் சொல்லிட்ட உடனே. என்ன அப்பா பேரை வச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றியா? ஏய் பாத்தியா பாத்தியா பாத்தியா, இப்பவும் சின்ன புள்ள மாதிரி எமோஷனல் ஆகிற பாரு. அதைத்தான் விடுன்னு சொல்றேன். நாயுடு அடிச்சது மட்டும் இல்ல, என்ன அடிச்சல்ல, அது கூட ஏன் அடிச்சேன்ற ஒரு கேள்வி வரும். கேள்வி யார் கேட்பாங்க தெரியுமா? இந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் பரிதாபத்திற்கும் உரிய பாசமிகு என் அண்ணன் உன்னை அந்த கேள்வியை கேட்பான். அந்த கேள்விக்கு உண்மையான பதில் சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுதா? உன் கையை விட்டு என்ன போக போகுதுன்னு உனக்கு நல்லா தெரியும் சந்தோஷ். தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன இழக்க போறோம் நீ தானே, உனக்கு நல்லா தெரியும். சண்டையில வீக்கான சைடில் நின்றுக்கிட்டு தேவையில்லாம வீம்புக்காகவாது என் கூட மோதாத மை டியர் சன். டேய் சன்னா, யாரு யாருக்குடா சன்னு? சன்னுக்கு என்ன வெட்டி போட்டுற சொல்லிட்டேன். பாத்தியா பாத்தியா, ஆசையா மை டியர் சன்னு சொல்றேன், சொல்ற சித்தப்பனையே அவமானப்படுத்துற. இந்த மாதிரி சித்தப்பனை அவமானப்படுத்தினாலதான் இப்படி கேடுகட்ட நிலைமையில வந்து நிக்கிற. புரிஞ்சுக்கோ. டேய், நீ ராங்க ஒரு மூவ் பண்ணா கூட போதும், உன் அப்பா இருக்கானே மிஸ்டர் சிதம்பரம் பொட்டுன்னு மண்டே போட்டுருவான். ஏன்னா நமக்குள்ள நடக்கிற இந்த வார்ல நீ இழக்க போறது 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் பணமோ இல்ல, ஒரு காஸ்ட்லி உயிர். அதுவும் அப்ப மிஸ்டர் சிதம்பரத்தோட உயிர். அதனால தப்பான மூவ் பண்ணாத. என்ன எது நடக்கக்கூடாதுன்னு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு போராடுறியோ அது நடந்து தொலைஞ்சிடும். புரியுதா?
யோசிச்சு நடந்துக்கடா. ஓகே? சந்தோஷ், இங்க பாரு, உன் தலையில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அதை மறந்துட்டு இப்படி பீச்சில் வெறித்தனமா ஓடுறது, நாயுடுவை போட்டு அடிக்கிறது, எண்ணெய் போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானே வச்சுக்கோ, இதெல்லாம் பவுன்ஸ் ஆகி உனக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் இவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமா இம்மெச்சூர்டாக நடந்துக்கிற? நீ என்ன குழந்தையா? யூ ஆர் ஏ க்ரோன் அப் மேன். உன் அப்பாவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு மூத்த மகனா உனக்கு தான்டா இருக்கு. ஏதாவது தப்பான மூவ் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நாளை எதிர்காலம் உண்மையில் தான் பழியே போடும் நீ உன் அப்பாவை காப்பாற்றலன்னு. அதுவும் இல்லாமல் நீ மோதுறது யார்கிட்ட? உன் சித்தப்பங்கிட்ட. நான் யாரு? கடைஞ்சி எடுத்த வடிகட்டின பக்கா அயோக்கிய. எதுக்கும் பயப்பட மாட்டேன், அது உனக்கே தெரியுமே. ஸோ இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு உன்னுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸை நடத்து. ஓகே? வரட்டா? இந்த குடும்பத்துக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் நாயா பேயா இத்தனை வருஷம் உழைச்சேன். என்ன கைட்டு விட்டு உனக்கு கல்யாணம் ஆனவனே நேர்த்தி வந்தவன் இந்த பாரதி. அவ பேர்ல சொத்தை அப்படியே எழுதி வச்சானே. எட்டு வயசுல உன் அப்பன் கண்ணீரும் கம்பளியுமா என்கிட்ட வந்து, நட்ராஜா, தாயில்லா பிள்ளைங்கடா, இவங்க 2 பேருக்கும் அப்பாவும் அம்மாவுமா இருந்து நீயும் சிவகாமி தாண்டா வளர்க்கணும்னு என் கையை பிடிச்சி ஒப்படைச்சிட்டு போனா. சாதாரண பிள்ளைங்களாடா நீங்க? பேயும் பிசாசும் ஒன்னா ஜோடி போட்டுக்கிட்டு வந்த மாதிரி நீயும் உன் தங்கச்சியும் கொடுத்த டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு நானும் உன் சித்தியும் உங்களை எதுக்காக வளர்த்தோம்? உன் அப்பா இப்படி சொத்தை எழுதி அவனுக்கோ நீட்டுறதுக்காக கொடுத்தான். சொக்காய கிழிப்ப, அடிப்ப, மிதிப்ப, அவ்வளவுதானே. தில் இருந்தா உங்க அப்பங்கிட்ட போய் இதை சொல்லுவியா? போ போ, உங்க அப்பாட்ட போய் சொல்லு. சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அடுத்த செகண்ட் உன் அப்பன் மறுகையா. மாமா, நாங்க டீ குடிங்க. சூப்பரா இருக்கு மாப்ள. தேவி நல்ல புள்ளதான் மாப்ள. பிரச்சனை எங்க இருக்குன்னு யோசிச்சா ஈஸியா சமாதானம் பண்ணிடலாம். நல்ல பொண்ணுதான், யார் இல்லைன்னா. தேவி கிட்ட பிரச்சனையே அவளுடைய கோபம் தான். அது நாம நினைச்ச ஒண்ணெல்லாம் இறங்காது, தானா தான் தனியணும். ஒரு நாள் குறையும், காத்திருப்போம். எப்ப மாப்ள நீ அந்த பிள்ளையும் கிழங்குலையும் அனுப்புறமா? பொம்பளை பிள்ளைனா அப்படித்தான் இருக்கு. இந்த கோமா இருக்கிறது கூட அவனா வந்து நம்ம கிட்ட கெஞ்சிட்டுமேங்கிற எண்ணத்தால வந்ததா கூட இருக்கலாம். அட போங்க மாமா, நீங்க தேவியோடைய கோபத்தை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னையா கோபம்? அங்க பாரு, எம்புட்டு அழகான கோலம் போட்டிருக்கு. இந்த காலத்துல எந்த பிள்ளைய அப்படி கோலம் போடுதுங்க? காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது என்ன, மங்களகரமா குளிச்சுட்டு வந்து கோலம் போடுறது என்ன, சாமி படத்துக்கு விளக்கு போறது என்ன, எவ்வளவு லட்சுமிகரமா இருக்கு. இதை விட தங்கமான பொண்ணு நீ இங்கே போய் பிடிப்ப? மாமா இல்ல, நான் எதுவும் பேசல, நீங்களே பேசுங்க. ஒரு வீட்டில் 2 சமையலுங்கிறத தப்பு மாப்ள. இந்த வீட்டில் ஒரே அடுப்புல 2 சமையல் நடக்குது பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படியே போறது கொஞ்சம் கூட சரியில்லை. நானும் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு நம்ம 2 பேரும் என்ன பண்ண முடியும்? அட போயா, பொம்பளை பிள்ளைய இந்த சைக்கினியா, அதான் என்னமோ சொல்லுவாங்களே,
மனசுக்கு இங்கிலீஷ்ல சைக்காலஜியா? ஆ, அது தெரியாம இருக்கியா? எவ்வளவுக்கு எவ்வளவு கோவப்படுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா என்ன கெஞ்சுன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம், தெரியுமா? ஆமா, நீங்க நம்ம ஊர் காலேஜ்ல சைக்காலஜி கோர்ஸ்ல பெரிய படிப்புல படிச்ச ஆளு இல்ல? ஆ, இதுக்கு பெரிய படிப்பு படிக்கணுமா என்ன? அனுபவத்துல சொல்றேன் மாப்ள. இப்படித்தான் உங்க ஐத்த ஒருக்கா என்ன பண்ணான்னா, ஐயோ, மாமா, இதை பாருங்க, உங்க சொந்த கதை சோக கதைலாம் எனக்கு வேண்டாம். என்ன சொல்ல வரீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்றேன்னா, கட்ட பொண்டாட்டி தானே, கைய கால பிடிச்சா தப்பு இல்லையேன்னு சொல்றேன். என்னது, நான் காலை பிடிக்கிறதா? என்ன தப்புங்கிறேன். இப்படித்தான் ஒரு தடவை உங்க அத்தை காலு வலி. ஐயோ மாமா. சரி, நான் அதை சொல்ல விடு. அப்பா, ஆரம்பிச்ச பிரச்சனையே பேசு. இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்குது தப்பு மாப்ள. நீ ஏதாவது பண்ணி எப்படியாவது என்ன எப்படா மாப்ள இந்த மாதிரி டீ போட கத்துக்கிட்ட? பொம்பளைய கூட இப்படி அருமையா டீ போட மாட்டாங்க. மாப்ள, அது நேத்து இந்த செடிகளை தண்ணி ஊத்த சொன்னியா? அது நேத்து நான் மறந்துட்டேன் மாப்ள. மாப்ள, நீ சொன்னது சரிதான் மாப்ள. அந்த புள்ளை எதிரில் வந்தால கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. ஆண்டி, ஆண்டி. மாப்ள, யாரு மாப்ள அந்த ஆண்டி? வேற யாரு, நம்ம ஹவுஸ் ஓனர் அக்கா தான். ஆண்டி, 2 பேரும் பயங்கர தோஸ்து, ரொம்ப கொஞ்சிப்பாங்க. என்ன தேவி, என்னம்மா வேணும்? ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் கடை வரைக்கும் போகிறேன். துணைக்கு வரணுமா? சொல்லுமா, இதோ செருப்ப மாட்டிட்டு வந்துடுறேன். முக்கில் இருக்கிற கடைக்கு நீங்கள் எதுக்கு துணைக்கு? நானே போயிட்டு வந்துடுவேன். ஏன்பா கதிரு, அக்கா, புள்ளத்தாச்சி பொம்பளைய இப்படிதான் கடைக்கு அலைய விடுவியா? நீ போக மாட்ட? இல்லக்கா, அது நான் போனா ஆண்டி, அவர் எதுக்கு இதுக்கெல்லாம்? அவர் வந்தால் தொந்தரவு தான். அது மட்டும் இல்லை, அவர் கூட வந்தால் வேலையே ஓடாது. அதுக்கு நானே போயிட்டு வந்துடுவேன். எனக்கு வாக்கிங் போன மாதிரியும் ஆச்சு. வீட்லேயே இருக்கிறதுக்கு போரும் அடிக்குது ஆண்டி. அப்புறம் ட்ரை கிளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாரையா தெரியுமா? ஏமா, புடவை ஏதாவது வாஷிங்க்கு போடணுமா? ஆமாம் ஆண்டி, சாரீஸ் நிறைய இருக்கு. கடை தெருவிலே தான் அந்த கடை கடைசியில இருக்கு. ஆனா கடை திறக்க 10 மணி ஆகுமே. நீ கவலைப்படாத தேவி, என்கிட்ட அந்த பையனோட போன் நம்பர் இருக்கு. போன் பண்ணா அவனே இங்க வந்து வாங்கிட்டு போயிடுவான். சரி, நான் சொல்றேன், நீ பாட்டுக்கு கவலைப்படாம போயிட்டு வா. போ, வரேன். மாப்ள, மாப்ள, அடிச்சு பாரு லக்கி பிரைஸ். என்ன மாமா சொல்றீங்க? தேவி என்ன சொல்லுச்சுன்னு கேட்டல? கேட்டனே, அதுக்கு என்ன இப்போ? அட லூசு போயல, கண்ணியம்மாவா பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்துருக்கு. அப்படியே அமைக்கிற மாப்ள. சந்தர்ப்பமா? என்ன சொல்றீங்க? தேவி என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தல? சேலையை கொண்டு போய் சலவக்கடையில போடணுமாமா. புரியுது. தேவிக்கு பதிலா என்ன அந்த துணியெல்லாம் கொண்டு போய் சலவை கடையில போட்டு சொல்றீங்க, கரெக்டா? இவ்வளவு அறியாதவனா இருக்கிய, நீலாம் எப்படி மாப்பிள்ள படம் எடுக்க போற? மாமா பாத்தீங்களா, சைக்கிள் கேப்ல என் தலையிலேயே மாவு அரைக்கிறீங்களே. இதெல்லாம் நல்லா பேசு. என்ன பண்றதுன்னு உனக்கு தோணவே இல்லையா? போன் பண்ணா கடைக்காரனா வந்து எடுத்துட்டு போறத நீயே கொண்டு போய் போட்டா தேவியோட மனசை எப்படி கவர் பண்ண முடியும்? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? சலவைக்கு போட்டா கடைக்காரன் நல்லா துவைப்பானோ மாட்டானோ, துவைக்காமையே அயன் பண்ணி சென்ட் கொடுத்தா என்ன செய்வ? சேச்சா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நமக்கு தெரிஞ்ச கடைக்காரன் தான், நல்லா துவைப்பான். அந்த புள்ள உன்னை எதுக்காக இப்படி வெறுக்குதுன்னு இப்பதான் தெரியுது மாப்ள. சலவைக்கு போட வேண்டிய சேலைய நீயே துவைச்சு பக்குவமா நிழல்ல காய போட்டு சும்மா தக தக தகன்னு தேவி முன்னாடி வச்சேன்னு வச்சுக்க, அதோட மனசு அப்படியே மெல்ட் ஆயிரும் மாப்ள. நான் தேவியுடைய சேலையெல்லாம் துவைக்கணுமா?
இதுல என்ன மாப்பிள்ள இருக்கு? பேண்ட் சட்டையை விட சீலையை துவைக்கிறது சுலபம் மாப்பிள்ள. மாமா உங்க தலையில முடிக்கு பதிலா நிறைய முன் அனுபவங்கள்லாம் இருக்கு போல இருக்கு. பாத்தியா பாத்தியா, கேப்ல நீ கூட கிடா வெட்டுற. அப்படிலாம் இல்லை மாமா. இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? தேவியுடைய சேலையெல்லாம் என் கையால என்னையே துவைக்க சொல்றீங்களா? இவ்வளவு நேரம் நான் அதைத்தானையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவியுடைய துணிமணிலாம் துவைக்கிறத பத்தி எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை மாமா. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தலையில் அடிபட்டு உடம்பு முடியாம இருந்தபோது தேவி என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்ட தெரியுமா? அம்மா பக்கத்துல இருந்தா என்னை எப்படி கவனிச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு கவனிச்சுட்டாவ. அப்புறம் என்ன மாப்பிள்ள, உடனே வேலைய ஆரம்பி. சேலையை எடுத்து வேலைய ஆரம்பிச்சிரு. இப்படி அவளோட வேலையை செய்ய செய்ய தேவி கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பா. கவலைப்படாம போ மாப்பிள்ள. இதோ உடனே களத்துல இறங்கிடுறேன். ஆ. பேப்பர் பிடிங்க.